வணக்கம் நேயர்களே. இன்று இமயம் தொலைக்காட்சி தொடங்கி இன்றோடு 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 10ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்று இமயம் தொலைக்காட்சிக்கு தனிப்பட்ட முறையில் அலைபேசியிலும் நேரடியாக நிலையத்திற்கு தொலைபேசியிலும் அது மட்டுமில்லாமல் நமது செய்தியாளர்களிடம் வாழ்த்து செய்தியாக பல்வேறு அரசியல் தலைவர்கள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் என பல்வேறு தரப்பினர்களும் இமயம் பார்வையாளர்களும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றனர். அந்த நேயர்களுக்கு இமயம் தொலைக்காட்சி சார்பாகவும் இந்த விவாத அரங்கம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவிற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் உரித்தாக்குகிறோம். இன்று இன்றைய விவாத அரங்கில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் சென்று தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை எதிர்பார்க்க கூடாது, தமிழகத்தில் சில அமைப்புகள் தேவையில்லாமல் தண்ணீரை கேட்டு போராடுகிறார்கள், கடைமடை பகுதிக்கு தண்ணீர் சொந்தம் கிடையாது, காவிரிக்கு தான் சொந்தம், ஆகவே இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுவது தவறு, உங்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற முறையில் அதை ஆவியாக்கி நீங்கள் குடித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்பது போன்றும் கூறியிருக்கிறார். இதில் இஸ்ரேலில் இது போன்ற நடைமுறை இருக்கிறது, ஆகவே இது ஏற்கனவே இருக்கின்ற அந்த முன்மாதிரியை பயன்படுத்தி அதை பின்பற்றி தமிழகமும் தண்ணீர் தேவையை நிவர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர அண்டை மாநிலமான காவிரியிலிருந்து தண்ணீர் கேட்கக்கூடாது என்று அவர் கர்நாடக மாநிலத்தில் சென்று ஒரு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். கர்நாடக பிரச்சனை இங்கு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஒரு பந்த் சமீபத்தில் எல்லா கட்சிகளின் ஆதரவுடன் விவசாய சங்கங்கள் நடத்தியது அனைவருக்கும் தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் 80களுக்கு பிறகு மீண்டும் இந்த மேகதாது அணை பிரச்சனை மிக தீவிரமாக தமிழக விவசாயிகளால் ஆதங்கத்துடன் கோபத்துடன் போராட்டமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நாட்டினுடைய நடுவண் அரசு, ஆளும் அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மிக வெளிப்படையாக தண்ணீர் கேட்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர், தமிழ் மண்ணை சேர்ந்தவர். ஒரு தமிழகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர் தமிழர்கள் தண்ணீர் கேட்கக்கூடாது என்று கூறியிருப்பது இதுவரை இந்தியாவின் இந்த துணைக்கண்டத்தின் வேறு எந்த மாநிலத்திலும் நடைபெற்றது கிடையாது. அரசியலுக்காகவாவது அவர்கள் அந்தந்த மாநில மக்களுக்கு ஆதரவாக பேசுவதையே பார்த்திருக்கும், அது எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான், தமிழகத்தில் பிறந்தவர்களே இங்கு தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் போராடுவதுதான் சரி, அண்டை மாநிலம் நமக்கு தராமல் இருப்பது மிக சரி என்பது போன்று பேசுவது ஒரு விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. ஏன் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் இவ்வாறு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது? தமிழகத்தில் உள்ள தேசிய கட்சிகள் மட்டும் எவ்வாறு தொடர்ந்து தமிழகம் இந்தியாவோடு இணைந்து போக வேண்டும், தமிழகம் அடிப்படை உரிமைகளை கேட்கக்கூடாது என்று தொடர்ந்து கேட்கிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இன்று விரிவாக பேச இருக்கிறோம். முதலில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஏன் அவ்வாறு கூறினார், ஒரு வாக்கு அரசியல் இருக்கிறோம் என்பதையும் தவிர்த்துவிட்டு அவருக்கு தமிழர் விரோத அரசியலின் பின்னணி என்ன, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து விரிவாக இன்றைய விவாத அரங்கம் பேச இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை, தங்கள் இயக்கத்தின் கருத்தை வெளிப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தமிழ் பேராசிரியர், தமிழ் கடைமடை பகுதியை சேர்ந்தவர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களும் அவர் சார்ந்த இயக்கத்தின் கருத்துக்களை இந்த விவாதம் குறித்து அவர் விரிவாக பேச இருக்கிறார். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமாகிய பே. மணியரசன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் விரிவாக பேச இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களும் இது குறித்து நடுவண் அரசின் நிலைப்பாட்டை விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இந்த விவாதத்தை நாம் பயணிக்க இருக்கிறோம், இந்த விவாதத்தை நாம் நடத்த இருக்கிறோம். சார், பேராசிரியர் உங்கள்கிட்ட இருந்தே கேட்போம். நாம் இப்போ சுப்பிரமணிய சுவாமி, பிஜேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்ச்சை இடிக்கணுங்கிறாங்க, மசூதி வெறும் கட்டிடங்கிறாங்க, இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வர்றதை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அவங்க ஒரு இந்து டார்கெட் பீப்புளை வச்சு அது ஒரு வாக்கு அரசியலுக்காக அவங்க செய்யறாங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. பல்வேறு இடதுசாரி நண்பர்களும் உங்க வாதங்களுக்கு வலு சேர்க்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் தான் எனக்கு முழுமையா புரிய மாட்டேங்குது. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப, கர்நாடகம் தமிழ்நாடுங்கிறப்ப கடைமடை பகுதியில் உள்ளவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ கிடையாது. அங்கு பெரும்பாலும் இந்து மக்கள் தான் இருக்கிறாங்க. இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் யாருக்காகலாம் போராடுகிறோம் என்று சொல்ல அவர்களாம் இந்துக்கள் தான், இவர்கள் அடிப்படையில் இந்துக்கள் தான். அப்ப இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையிலே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் இந்துக்களுக்கு தண்ணீர் தர வேண்டியது இல்லை என்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாரதிய ஜனதா பிரமுகர் கூறுகிறார் என்றால் இது எனக்கு புரியல. ஒரு வாக்கு அரசியல் கட்சி ஏன் இப்படி தமிழருக்கு விரோதமா பேசணும்? அதையும் மீறி அவங்களுக்கு தமிழர் விரோத அரசியல் இருக்கா? எனக்கு அது புரியவே இல்லை. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க குழந்தை பருவத்துல நரி கதை ஒண்ணு படிச்சிருப்போம்.
சாயத்தொட்டியில் விழுந்த நரி காட்டுக்கு அரசனாகிடுது, எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்குது. அவ்வப்போது அது சிங்கத்தை கூட வேலை வாங்குது. நீலச்சாயம் மழையில் வெளுத்து போன பிறகு நரியினுடைய நிலைமை என்னன்னு தெரியுது. இப்போது இது போன்ற நரிகளுக்கு அடிக்கடி சாயம் வெளுத்து விடுகிறது. என்ன இந்த நரிகளின் அதிர்ஷ்டம்னா, மீண்டும் அவர்கள் ஒரு சாயத்தொட்டியில் விழுந்த பிறகு மறுபடியும் சிங்கத்தை அடக்கி ஆளக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், இது இவர்களுக்கு புதிதல்ல. இந்த உடல் உழைப்பில் இருப்பவர்களை தாழ்வாக நினைப்பதும், உடல் உழைப்பில்லாமல் வாழ்பவர்கள் உயர்வாக இருப்பதும், உயர்வாக சித்தரிப்பதும், இந்த சுரண்டலை நியாயப்படுத்துவதற்கு எல்லா தத்துவங்களையும் எழுப்பதும் இவருடைய பழக்கம். அன்றைக்கே பாவேந்தர் சொன்னார், நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும், உடல் உழைப்பில்லாத செல்வர் உலகை ஆண்டு உலாவலும் கூடாது என்று சொன்னார். அதனால்தான் ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவர் உணரப்பா நீனார். இந்த உணர வேண்டிய நிலைமை வந்திருக்குது. சுப்பிரமணிய சுவாமி இன்றைக்கு பேசியதை இந்து பத்திரிகையில் நானும் பார்த்தேன், நேற்றைய பத்திரிகையில் வந்திருக்கு. கர்நாடகா தண்ணீரை தர முடியாது, அது பிரிட்டிஷார் காலத்திலிருந்தே பற்றாக்குறையிலே இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கடல் நீரை குடிநீராக்கி நீங்கள் தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை எதிர்பார்க்க கூடாது என்று பேசியிருக்கிறார். நான் கேட்பது, இவர் எப்படி ஒரு முரண்பாடுகளுடைய மூட்டை என்பதற்கு உதாரணம், 1990ஆம் ஆண்டு பூம்புகாரிலிருந்து தலைக்காவிரி வரை கார் பவனி யாத்திரை நடத்தி காவிரி நீரில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இவர் பேரணி போனாரா இல்லையா? பிரிட்டிஷார் காலத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான அநீதி பயணம் அது. அதை ஏற்பாடு செய்த திருச்சி வேலுச்சாமி இன்றைக்கும் இருக்கிறார், கூப்பிட்டு சாட்சியத்தோட கேட்கலாம். அண்மையில் படகுகளை எல்லாம் நான் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ராஜபக்சே கிட்டன்னு பேசினார் இல்லையா? இலங்கை அரசாங்கத்திலிருந்து படகை கொடுக்கக்கூடாதுன்னு தமிழனுக்கு எதிராக பேசினார் இல்லையா? இவர் 87ல் கச்சத்தீவுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து படகுல பவனி போனார். போய் கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி ஜனதா கட்சி கொடியை அங்கே ஏற்றி அதை படம் எடுத்து எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுத்தார். அந்த ஆறுமுகத்தம் அந்த படகு கொடுத்தார்ல, அவர்கிட்ட இன்னும் படகு கொடுக்கலையாம். அவர் படகு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நிகழ்ச்சி வாயிலா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தானே படகு கொடுக்காதவர் எப்படிங்க மற்றவர்கிட்ட இலங்கை அரசாங்கத்தின படகு கொடுக்க சொல்வார்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட முரண்பாட்டு மூட்டை என்ன சொல்லியிருக்கிறார்? காவிரி சிக்கல் என்று பார்த்தால், நான் பாதிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், தணிகை செல்வன்கிற கவிஞர் தான் சொன்னார், காவிரியை கடக்க ஓடம் வேண்டாம் ஒட்டகம் போதும் என்று சொல்லும் அளவுக்கு. என்ன மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கன் விழித்தொழுகி நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரத்தில் குடிக்கப்பட்ட அந்த நடந்தாய் வாழி காவேரி என்று பாடிய வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று போற்றப்பட்ட காவிரி இருக்கிறது எப்படி பறிக்கப்பட்டது? 1807ஆம் ஆண்டுல பிரச்சனை தொடங்குது. மைசூர் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில பிரச்சனை தொடங்குது. தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்வது என்ற சிக்கல் வரும் பொழுது 1892ல் முதல் ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தோட முக்கிய சரத்து என்ன தெரியுமா? கர்நாடக பகுதியில் காவிரியின் குறுக்கே ஏதாவது அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது சென்னை அரசு, அன்றைக்கு சென்னை மாகாணம், சென்னை மாகாணத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் கட்ட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய முதல் விதிமுறை ஷரத்து. ஆனால் 1910ல் அவர்கள் கண்ணம்பாடி அணை கட்டும் பொழுது பிரச்சனை வருது. 41 TMC கொள்ள உள்ள கண்ணம்பாடி அணையை கட்டுவதற்கு கர்நாடகம் தயாராகிறது. சென்னை அரசு எதிர்க்கிறது. பிரச்சனை நடுவர் மன்றத்துக்கு போகும்போது, மத்திய அரசுக்கு போகும்போது 11 TMC கொள்ளளவை மீறி கர்நாடகம் அணை கட்டக்கூடாது என்று அன்றைக்கு ஆணையிடப்பட்டது. அன்றைக்கே அந்த ஆணையை தூக்கி குப்பையில போட்டுவிட்டு தான் நினைத்தபடி 41 TMCக்கு தான் கர்நாடகம் கட்டியிருக்கு. அன்று தொடங்கி இன்று வரை கர்நாடகம் காவிரி பிரச்சனையில தொடர்ந்து துரோகம் அழைத்து வருகிறது. நம்ம இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 262வது பிரிவு என்ன சொல்கிறது? மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பங்கீட்டில் சிக்கல் வந்தால் அதை நாடாளுமன்றம் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும். இந்த மோடி நாடாளுமன்றம், மோடி அரசாங்கம் தயாரா இருக்கிறதா? காங்கிரஸ் செய்தார்களா என்று கேட்கக்கூடாது. நீ அயோக்கியன் என்று சொன்னால் நீ மட்டும் யோக்கியனாங்கிறது பதில் அல்ல. நான் யோக்கியன் என்று சொல்வதுதான் பதிலா இருக்க முடியும். இல்லாட்டி ஒத்துக்கணும் நானும் அயோக்கியன். காங்கிரஸ் செய்யவில்லை என்பதற்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. பாரதிய ஜனதா அரசு இந்த அரசியல் சட்டத்தினுடைய 262வது பிரிவுபடி தமிழ்நாட்டுக்குரிய நீதியை, நீராதாரத்தை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இல்லை.
ஆக இத்தனை கண்ணம்பாடி அணை பிரச்சனை வரும்போதே கிரிஃபின் ஒரு நடுவரை நியமிக்கிறாங்க. அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள 2 மாநிலமும் ஏற்றுக்கொள்ளல. அதற்கு பிறகு 24, 1929, 1933 இத்தனை ஒப்பந்தங்கள் போட்டு 1929 வந்த ஷரத்து அடிப்படையில் தான் அவர்கள் கிருஷ்ணராஜசாகர் திட்டத்தையும் நாம் மேட்டூர் திட்டத்தையும் நிறைவேற்றணும். இன்றைக்கு மேட்டூர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்க தண்ணி திறந்து வரப்பட்டு விவசாயியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தற்கொலை செய்து கொள்கிறார்கள்ங்க தமிழ்நாட்டு விவசாயிகள். நஞ்சை உண்டு சாகுபடி செய்தோம் நேற்று, நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது இன்று என்று சொல்கிறானே. ஊருக்கெல்லாம் சோறு கொடுத்த விவசாயிக்கு வாய்க்கரிசி போடக்கூடிய வழக்கம் எங்கே வந்தது? இப்படி அந்த பிரச்சனை உணர்வுபூர்வமாக கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை கர்நாடகாவிலே உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் கேட்கக்கூடாது, அவர்கள் கடல் நீரை குடிநீராக மாட்டுங்க சொன்னால், ஏன் கர்நாடகத்தில் கடல் நீர் குடிநீரா மாறாதா? இங்குதான் அது மாறணுமா? என்ன நடுவர்மன்ற தீர்ப்பு பாருங்க, தெளிவா இருக்குது. 270 பில்லியன் சதுர அடி கர்நாடகத்துக்கு சொந்தம் காவிரியில, 419 பில்லியன் சதுர அடி தமிழ்நாட்டுக்கு சொந்தம். யாருக்கு அதிகமான பாத்தியதை இருக்கிறது? உலகத்தினுடைய ஒப்பந்தம் என்ன சொல்றது? ஐயாவெல்லாம் வந்திருக்கிறாங்க. எந்த சமூகம் முதல்ல நதிநீரை பயன்படுத்தி அது விவசாயம் செய்ததோ அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு என்று சொல்கிறது. கடைமடை பகுதியுடைய உரிமை எப்படி மறுக்கலாம்? இறுதி தீர்ப்பு என்ன சொன்னது? நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 1990 நடுவர் மன்றம் போட்டாங்க. தமிழகத்திற்கு 419 டிஎம்சி, கர்நாடகத்திற்கு 270 டிஎம்சி. இந்த பங்கீட்டில் அதிகமா எது இருக்குது? கர்நாடகம் சொன்ன விவாதங்கள்லாம் அங்க முறியடிக்கப்பட்டு உண்மையறியும் குழு போட்டு சொல்லப்பட்டது அல்லவா? அந்த உண்மையறியும் குழு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு தெரியுமா? நீண்ட நெடிய காலம். 1976 தான் அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. நீண்ட நெடிய காலம். அப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட ஒரு இனம் தமிழ் இனம். தமிழ்நாட்டு விவசாயிகள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை கொண்டு போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி ரொம்ப முக்கியமானவர் சொல்கிறார் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அவரிடமிருந்து தள்ளி நிற்கிறோம்னு சொல்லுவோம். பள்ளிவாசலை இடிக்கலாம்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்வார். நாங்கள் அவரோடு இல்லை, தள்ளி நிற்கிறோம். இந்த கருத்தில் தள்ளி வைக்க தயாரா? இப்படி பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சார், நான் உங்கள்கிட்ட இப்ப நீங்க பல விவாதங்களை சுப்பிரமணிய சுவாமி பத்தி நீங்க பல முறை பேசிட்டீங்க, நம்ம விவாதங்களே பல இதில் பேசிட்டீங்க. இப்ப நம்ம பாரதிய ஜனதா நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இவரை நீங்க டோட்டல் பாரதிய ஜனதாவினுடைய கருத்தா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? டோட்டல் பாஜக அந்த கருத்து இல்ல, சுப்பிரமணிய சாமி ஒரு தனிநபர் அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியுமா? இல்ல, அதற்கு முன்னால் மின்னலைகளுக்கு மத்தியிலே ஊஞ்சலாடிக்கொண்டிருக்கின்ற பல ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு இலக்கோடு லட்சக்கணக்கான இல்லங்களையும் உள்ளங்களையும் தட்டி தடம் பதித்துக் கொண்டிருக்கின்ற இமயம் தொலைக்காட்சி மேலும் இமயத்தின் சிகரங்களை தொட வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பேராசிரியர் தொடங்கும் போதே சொன்னார், பேராசிரியர் தொடங்கும் போதே நரிக்கதையை சொன்னார். ஏறக்குறைய கொஞ்சம் ஒத்து போகும்னு நினைக்கிறேன். தம்பி அர்ஜுனா படத்துல டைட்டில் சாங்கே இதுதான். புலிகள் கொஞ்சம் தூங்கும் பொழுது நரிகள் போடும் ஆட்டமே, நரிகள் வேஷம் களையும் பொழுது புலிகள் வென்று காட்டுமேன்றதுதான். நரிகளுடைய வேஷம் ரொம்ப நாள் கிடையாது. மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமரர் கவிஞர் குடியரசு அவர்கள் சில அரசியல்வாதிகளுடைய குண நலன்களை வைத்துக் கொண்டு ஒருவரை கவிதை சொன்னார். அப்படி இந்த வில்லங்கம் வீராசாமி, பிஜேபியினுடைய வில்லங்கம் வீராசாமி இருக்கின்ற சூசாமியை பற்றி அவர் ஒருவரை கவிதை எழுதியிருக்கிறார். என்ன என்று சொன்னால், தேசிய திருவோடு அதில் சர்வ கட்சி சாப்பாடு. இதுதான் டெபினிஷன். அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவர் ஒண்ணு பிஜேபிக்கு ஒண்ணு தாரை வார்த்தவர்கள், அடித்தளம் அமைத்தவர்கள். எவ்வளவு பிரச்சனை வரும்போது 98ஆம் ஆண்டு இந்த என்டிஏ அரசாங்கத்துக்கு, வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தபோது சிவசங்கரன் என்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் இந்த அரசாங்கத்தின் மீது கேள்வி கணைகளை தொடுத்த பொழுது அந்த கேள்வி கணைகளை தடுக்கின்ற சக்தி யாருக்கு இருக்கிறது என்று அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் யோசித்து இதை தடுக்க வேண்டிய அந்த திறமை வைகோவிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில் அவர் தொடுத்த அம்புகளை எல்லாம் தொடுப்பதற்கு தயாரிக்கப்பட்டவர் தான் வைகோ அவர்கள். ஆக அந்த வைகோ அவர்கள் என்டிஏக்காக பாடுபட்ட அந்த வைகோ அவர்கள், ஆனால் அந்த காலகட்டத்திலே 99 இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் முதல்வரோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஓட்டிலே அந்த என்டிஏ அரசாங்கத்தை கவிழ்த்தவர் பெயர் தான் இந்த சூசாமி. அவர் ஒன்னும் பிஜேபியினுடைய அடித்தளம் அமைத்தவர் கிடையாது. அவருக்கு ஏதோ சில பேர் இவர் ஏதோ சோ கால்டு பிரில்லியன்ட் என்பதை போல சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர் உருவகப்படுத்துகிறார்கள். ஏதோ இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பேராசிரியர், இவர் தான் மிகப்பெரிய அறிவாளி என்பதை போல தோற்றத்தை உருவாக்குகிறார்கள்.
ஆனால் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் 4 பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் யாருக்குமே நன்மை செய்ய இந்த மண்ணின் மக்களோடு இல்லாதவர், இந்த மண்ணின் மாண்புக்கு எதிராக சிந்திக்கிறவர், இந்த மண்ணை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைப்பவர், பிறந்த நாளே இது நாங்கள் அவமானமாக நினைக்கிறோம். இந்த மண்ணிலே அவர் ஏன் பிறந்தார் என்று இந்த இனத்தை சார்ந்த உணர்வோடு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழர்களுக்கு எதிராக கர்நாடக சார்பா பேச வேண்டிய என்ன அரசியல் இருக்கு? எனக்கு அதுதான் புரியல. அவர் பிஜேபி காரர் காங்கிரஸ்காரெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பிறந்த யாருமே காவிரிக்கு தண்ணி தராதீங்கன்னு இதுவரை எந்த கட்சி blood is thicker than water. ரத்தம், அதாவது ரத்தம் எல்லாவற்றை விட அடர்த்தியானது சொல்றாரு. அவர் என்ன வகையான ரத்தம் என்று எனக்கு தெரியவில்லை. ஈழத்திலே 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த விடுதலை போராட்டத்தை பற்றி கொச்சைப்படுத்தி தீவிரவாதத்தை அடக்கிவிட்டீர்கள் என்று ராஜபக்சே இருந்த பொழுது இந்த அரசாங்கம் வந்தபோது ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியினுடைய செயலாளர், அவர் வேறு யாரும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியுடைய செயலாளர் பல நேரங்களிலே இந்த மண்ணுக்கு எதிராகத்தான், எல்லா நேரங்களிலும் மண்ணுக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறார். ஆனால் எந்த கட்டத்திலும் வாஜ்பாய் இருக்கின்ற மரியாதைக்குரிய மோடியாக இருந்தாலும் யாரும் விமர்சனத்தை இதுவரை சொன்னதில்லையா? எங்களை பொறுத்தவரை நாங்கள் கொள்கைக்கு மாறாக நடக்கும் பொழுது எதிர்த்து போராடி. தமிழிசை மேடம் மாற்று கருத்து சொல்றாங்க. போய் கேட்டீங்கன்னா அவர் கருத்து வேற, எங்க கருத்து வேறுங்கிறாங்க. தமிழிசை மேடம் ஒவ்வொரு முறை செய்தியாளர்கள்ட்ட. ஆமா, தமிழிசை மேடம் பாஜக தலைவர். அப்ப நீங்க இன்னொரு காங்கிரஸ் தானே? காங்கிரஸ் இந்த மண்ணில 44% ஓட்டு வாங்கிறது 4% ஏன் வந்தது? இந்த மண்ணினுடைய மக்களுடைய உணர்வுகளை அங்கே மத்தியில் இருக்கின்ற தேசிய கார்பரேட் அலுவலகம் மதிக்காத காரணத்தால் தான். அப்ப தமிழிசை சொல்வதற்கு மரியாதைகளை, ஆனால் எங்கே இருக்கின்ற ஸ்ட்ராட்டஜிக் செயலாளர் சுப்பிரமணிய சாமி சொல்வதற்கு மரியாதை இருக்குன்னு சொன்னா அப்ப நீங்க 4% கூட இல்லையா? நீங்க எத்தனை % தேவை போறீங்க எங்களுக்கு தெரியல. ஆகவே அண்ணா அவர்கள் சொன்னதை போல பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது நம்முடைய உரிமை. இது யாரும் எங்களுக்கு பிச்சை போட தேவையில்லை. டீசாலினைசேஷன் பத்தி நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ப. சிதம்பரம் சொல்லி இங்க கிடப்புல கிடக்குது. இதை நீ சொல்ல தேவையில்லை. இது எங்களுடைய உரிமை. அண்ணா அழகா சொல்வார், 1892 ஒப்பந்தமாக இருந்தாலும் 1924 ஒப்பந்தமாக இருந்தாலும் அண்ணன் சொன்னதை போல, பேராசிரியர் சொன்னதை போல முதல் சரத்தே அதுதான். சென்னை மாகாணத்தினுடைய அனுமதி இல்லாமல் புதிய அணையோ புதிய ஆயக்கட்டுகளோ புதிய பாசன விரிவாக்கத்தையோ செய்யக்கூடாது என்பதுதான். ஏற்கனவே சொன்னார், கண்ணம்பாடியில இல்ல, கண்ணம்பாடியுடைய குறுக்க கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டினாங்க. அப்ப சிவசமுத்திரம் ஒரு ப்ராஜெக்ட் வேணும், அது எங்களுக்கு தண்ணி வேணும், தயவு செய்து கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாண்டாங்க. அப்ப வந்ததுதான் கிருஷ்ணராஜசாகர் 41 TMC. அப்ப நம்ம கட்டதுதான் மேட்டூர் அணை 93 TMC. ஆக இன்னைக்கு நடுவர் மன்றம் என்பது சாதாரண இது கிடையாது. இது அரசியல் சாசனத்தினுடைய அதிகாரத்தை பெற்றது. இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுக்கு நிகரானது. அந்த சுப்ரீம் கோர்ட்ல நடுவர் மன்றத்துக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகும் கூட இன்றைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை, ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கவில்லை. அது அமைத்திருந்தால் இந்த பிரச்சனைக்கே இடமில்லை. ஆனால் வேண்டுமென்றே கர்நாடகாவிலும் ஆந்திரத்திலும் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற குறுகிய மனப்பான்மையோடு காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் அங்கே ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையோடு இருக்கின்ற காரணத்தால் நமக்கு வஞ்சகம் செய்வதற்காக மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்குமுறை ஆணையத்தையும் அவர்கள் அமைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா, சுப்பிரமணிய சாமி இவர்கள் இருவருக்குமே தமிழகம் சார்ந்த ஒரு சிந்தனை இல்ல, தமிழர்களுக்கு எதிரான சிந்தனைங்கிற மாதிரி வெளிப்படலைனாலுமே தமிழகம் சார்ந்து இவங்க என்னைக்குமே சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அதற்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலையும் கூட MAM டிவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்க கேள்வி கேட்கும் போதே, முதல்ல ஹாஜாக்கனி அண்ணன் கேள்வி கேட்கும் போதே நீங்க என்னமோ, அதாவது வாதத்தை திசை திருப்புவதை போல, இது ஏதோ கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிப்பது என்றால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது, மசூதிகளை இடிப்பது என்றால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்லாம் கேட்கறீங்க. அது வேற வாதம். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே சொன்னதும் இல்ல, செஞ்சதும் இல்ல. நீங்க அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா அதுக்கு விரிவா அந்த வாதத்தையும் செய்ய தயாரா இருக்கும். அதனால ஐயா ஆஜாக்கனி அண்ணன் சொல்லும் போதே சொன்னாங்க, சுப்பிரமணிய சாமி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நான் கடைமடை பகுதியை சேர்ந்தவன், அங்க காவிரி பிரச்சனைக்காக அவர் ஊர்வலம் நடத்தி இருக்கிறார், கச்சத்தீவுக்காக கொடியேற்றி இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால அவர் கச்சத்தீவு பிரச்சனையிலும் சரி, காவிரி பிரச்சனையிலும் சரி, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளக்கூடியவர் தான், பிரதிபலிக்கக்கூடியவர் தான். இன்னைக்கு சாதகமா தான் பேசியிருக்காரு அப்படின்னு கட்சி மாதிரி பேசுறாரு. ஆமா, அப்படிதான் சாதகமா தான் பேசியிருக்காரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பல்வேறு, அதாவது தமிழ்நாட்டுக்கு இங்க 205 TMC என்று வந்துவிட்டது. இந்த தமிழ்நாட்டில் இப்போ மழைக்காலங்கள்ல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள்ல, இப்ப டிசம்பர் மாசம் பொதுவாக மழைக்காலம் இல்லை என்று சொன்னாலும் கூட, அது குளிர்காலம் என்று சொன்னாலும் கூட மழை பெய்கிறது. இந்த 4-5 மாதங்களிலே பெய்கின்ற அந்த மழை, காவிரியிலே ஓடுகின்ற தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு நாம ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறோமா? நம்ம ஏற்பாடு செய்யல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 205 TMC இல்ல,
கிட்டத்தட்ட இன்னொரு 200 டிஎம்சி மழைக்காலங்களிலே கடலுக்கு போகிறது, வங்காள விரிகுடாவுக்கு போகிறது. சேலம் மாவட்டத்தில் வந்து மேட்டூர் டேம்ல வந்து தேங்கக்கூடிய தண்ணீரை கூட சேலம் மாவட்டத்திலே அங்க குளங்களுக்கோ ஏரிகளுக்கோ திருப்பி தமிழ்நாட்டுல ஒழுங்கான குடிநீர் திட்டங்கள் இல்லைங்கிறது சொல்றீங்க. அது கண்டிப்பா நம்ம சரி செய்ய வேண்டியது. சொல்றேன், கர்நாடகா கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அவர் சொல்றது. அதான் சொல்றேன், அந்த மாதிரி தேக்கி வைப்பது இல்ல. இதை சொல்றாங்க. ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் உள்ளவே, நானும் கூட அந்த மாதிரி சிந்தனை உடையவன் தான். ஐயா கூட ஒரு புக்ல எழுதியிருக்காங்க, அதை எதிர்த்து. இருந்தாலும் கூட நான் சொல்றேன், மாற்று பயிர்கள் டெல்டா பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அதிகமா கண்டுபிடிப்புகளின்படி பார்த்தா நெல்லு பயிருக்கு தான் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பாசன வசதி என்று சொன்னால், பாசன வசதியில அவர்களும் கர்நாடகாவும் பல்வேறு பாசன பரப்புகளை அதிகப்படுத்தி கொண்டார்கள். தமிழ்நாட்டிலும் நாமும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தவறு இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு மக்கள் தொகை கூடுகிறது, பாசன வசதி தேவைப்படுகிறது என்று சொன்னால், நம்ம பெரியவர் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த நெல்லு பயிரை போடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள், திணை, வரகு, சாமை, குதிரைவாலி போன்ற பயிர்களை எல்லாம் அதிகமாக பயிரிடுங்கள். இதை போன்ற ஒரு நம்மாழ்வார் அவர்கள் வந்து நம்ம குடிநீரை நேசிக்கணும், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றதை விமர்சிக்கல. நம்மாழ்வார் காவிரி தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லல. தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுங்க. தண்ணி அந்த கருத்துக்காக நான் சொல்லல. அதாவது தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகின்ற பயிர்களை நீங்கள் பயிர் வைக்காதீர்கள். சுப்பிரமணிய சாமி ஒரு வேளாண் விஞ்ஞானியா சொல்லியிருக்காரு. அதாவது இதை போன்ற பல்வேறு கருத்துக்களை பல்வேறு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி நீங்க ஜெயலலிதா அம்மையாரே கருத்து சொன்னாங்க, கனகாம்பரப்பூ செடி நடுங்க அப்படின்னு டெல்டால சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா காவிரியில இருந்து நம்ம தண்ணி வேணுமா வேணாமா அவர் சுப்பிரமணிய சாமி தெளிவா சொல்றாரு, கொடுக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு தான் பல்வேறு அறிஞர்கள் அந்த மாதிரி வேறு மாற்று பயிர்களை செய்யலாம். அதே போல கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு யோசனையை தான் அவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வைத்தாரே தவிர ஒண்ணு அவர் சொல்லிருக்க இன்னொரு விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அந்த மாதிரி பல்வேறு யோசனைகளை அவர் சொல்லி இருக்கிறாரே தவிர அவர் வந்து தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்லல. இருக்கின்ற தண்ணீரை நீங்கள் சிக்கனமாக, சரியாக, முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னா அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரும் முன்னால சொல்லியிருக்காங்க, பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தண்ணீர் கொடுக்க கூடாதுன்னு அவர் போய் சொல்லல. இருக்கின்ற தண்ணீரை அவர் சிக்கனமாக, முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா பேமணிசன் கேட்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு கண்டிச்சு அறிக்கை விட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஹிந்து இதுல சுப்பிரமணிய சாமி தமிழ், ஆங்கிலம் 2 தினசரிகளுமே அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அவர் அதை பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. நீங்க அதை முழுமையா பார்த்து கண்டிச்ச விதம் வேற மாதிரி இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கடந்த 11/4/2015 சனிக்கிழமை கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் பகுதியில் அவர் ஒரு செய்தியாளர்களுக்கு செவ்வி கொடுக்கும் பொழுது இதை கூறியதாக ஆங்கில இந்து ஏடு வெளியிட்டிருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, மேற்கே தாற்றில் அணை கட்டுவதை தமிழ்நாடு தடுக்கக்கூடாது. நம்பர் 1 தடுக்கக்கூடாது. 2வது வந்து தமிழ்நாட்டில் வந்து காவேரி பிரச்சனையை அரசியல் ஆதாயத்துக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறார். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகா வந்து நீங்க தண்ணீர் கேட்டு நடத்துற போராட்டம் நீங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறாரு. Now I don't think Tamil Nadu can resolve the water issues by fighting with Karnataka. கர்நாடகாவோடு நீங்க தண்ணீர் கேட்டு நடத்துற போராட்டத்தை நீங்க வெற்றி பெற முடியாது. எனவே தீர்த்து கொள்ள முடியாது. That means what? ரிசால்வ் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதானே, அதை வந்து வெற்றி பெற முடியாது. அது நீங்க தீர்க்க முடியாது என்ன அர்த்தம்? தீர்வு காண முடியாது. தீர்வு காண முடியாது மீன்ஸ் நீங்க தோல்வி அடைகிறீர்கள் என்பதை. அடுத்தது என்ன சொல்றேன்னா, மாற்று திட்டங்களை வைங்க. அதற்கு தான் வந்து இஸ்ரேல் மாதிரி கடல் நீரை நீங்க பயன்படுத்த, உப்பு நீக்கி பயன்படுத்தலாம். ஒரு 6 நிலையங்களை உண்டாக்குனா போதும் கடல் நீரை உப்பு நீக்கி பயன்படுத்தக்கூடியதாகும்னா, காவேரியுடைய கிழக்குல இருந்தே நீங்க எதிர் திசையில ஏற்றலாம் தண்ணி அப்படிங்கிறாரு. 6 இடத்துல போட்டீங்கன்னாக்க காவேரி ஆத்துல எதிர் திசையில உயரத்துக்கே ஏற்றிடலாங்கிறார். அந்த கடல் நீரை சுத்திகரிக்கும் போது எதிர் திசையிலே ஏற்றி நீங்க இப்ப பாசனத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இத்தனை செய்தியில அவர் சொல்றாரு. இப்ப நம்ம வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் பாஜக சார்பில் பேசினவர் இதை முற்றிலும் மறுக்கவில்லை.
இது ஒரு தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துங்க, மாற்றுப்பயிர் செய்யுங்க என்று சொன்னதுல ஒன்றுதான் என்று சொல்றார் சுப்பிரமணிய சாமி. அது மாதிரி ஒரு வல்லுநருடைய கருத்து தான் இது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது பாஜக சுப்பிரமணிய சாமி விட்டு வெள்ளோட்டம் பாக்குது. தமிழ்நாட்டுல மத்திய அரசு தானே தீர்த்து விடணும் இந்த பிரச்சனையை. இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் எல்லாம் ஆர்டிகல் சுப்பிரமணிய சாமி குரலா பாக்கல, பாஜக பிஜேபி குரல் தான், பிஜேபி குரலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே சிங்கள பிரச்சனையிலேயே அதே தான் அவர் சொன்னதுதான் கடைபிடிச்சாரு நரேந்திர மோடி அவர்கள். அதனால வேற என்னவோ கிறுக்குத்தனமா வளர்றார் என்பதல்ல, அவர் பாஜகவினுடைய இன்னர் வாய்ஸ். அவர் வெளியில நல்லது கேட்டதை அவர் சுமந்துக்குவார். அதனால அவர் பொருத்தமா அவர்கிட்ட விடுறாங்க, அவர் விட்டு வெள்ளோட்டம் பாக்குறாங்க. இதுதான் பாஜக மைண்ட், மனம். இதுதான் கர்நாடகா பாஜக நிலைப்பாடும் இதுதான். காங்கிரஸுக்கு என்ன சௌரியமா போச்சு, காங்கிரஸ் ஏற்கனவே பாஜக நிலைப்பாடும் தண்ணி தரக்கூடாது இருக்கு. அதனால சுப்பிரமணிய சாமி விட்டு அவங்க வெள்ளோட்டம் பாக்குறாங்க. அப்படி உண்மையில் இது பாஜகவினுடைய மனநிலை இது இல்லை என்றால் இந்நேரம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி இதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். இது ஒரு சீரியஸான பிரச்சனை, இது 2 மாநிலம் கொண்ட பிரச்சனை, இது சீரியஸான பிரச்சனை. ஏன் உமா பாரதி மறுப்பு தெரிவிக்கல இதுக்கு? அல்லது மத்திய சர்க்கார் சார்பில் யாருமே இதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கல. சுப்பிரமணிய சாமி ஒரு சாதாரண நபர் அல்ல, பாஜகவில் உள்ள முக்கியவர். பாஜக வெளியுறவு கொள்கையில சுப்பிரமணிய சாமி தான் முதல்ல போய் பேசிட்டு வர்றாரு எல்லாத்தையும். சுப்பிரமணிய சாமி போய் தளவா ஏற்பாடுகளை பண்ண பிறகுதான் மத்திய அரசு தலையிட்டு பேசுது, எல்லாம் பண்ணுது. அது மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல ஸ்ட்ராட்டஜி கமிட்டி சேர்மனாக இருக்காரு அவங்க பாஜகவில். அதாவது தொலைநோக்கு உத்தி வகுக்கும் குழுவினுடைய தலைவர். அவர் சாதாரண நபர் அல்ல பாஜகவில். அப்படிப்பட்டவர் சொல்லியிருக்காரு இதுதான் பாஜக நிலை. நீங்க சுப்பிரமணிய சாமியை புரிந்து கொள்வதை விட அதை பாஜகவை புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களே என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது சொல்றதை நான் சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த இஸ்ரேல்ல அவர் செய்யறது சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் இப்ப நம்ம செய்யறோம். ராமநாதபுரத்துல நரிப்பை இவருங்க எல்லாம் 2 இடத்துல போட்டிருக்காங்க இது மாதிரி கடல் நீரை சுத்திகரிக்கிறதுங்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி சுத்திகரிப்பதற்கு ₹1 செலவாகுதுங்கிறாங்க. 1 லிட்டர் தண்ணி சுத்திகரிப்பதற்கு ₹1 செலவாகுது. ஆனா இப்ப நமக்கு கிடைக்கிற தண்ணீர் இருக்கு பாருங்க, சாதாரண தண்ணீர் 1000 லிட்டருக்கு 3.3 காசு தான் செலவாகுது. இந்த இது மாதிரி எவ்வளவு கொடுக்க முடியும்? நமக்கு தேவை நடுவர் மன்றம் 419 டிஎம்சி தேவைன்னு சொல்லுது. இதுல 192 டிஎம்சி தமிழ்நாடு தரணும், பாக்கியெல்லாம் தமிழ்நாட்டு கர்நாடகம் தரணும், பாக்கியெல்லாம் தமிழ்நாட்டுல கிடைக்குது. 419 டிஎம்சி காவேரி ஒரு 12 மாவட்ட பாசனத்துக்கு தேவை. இதில் 227 டிஎம்சி தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்குது. 192 டிஎம்சி கர்நாடகம் தரணும். இந்த 192 டிஎம்சியை நீங்க இங்க உற்பத்தி பண்ணிக்க முடியுமா? அது கடல் நீர் போல. இப்ப அவங்களுடைய மக்கள் தொகை 77,07,042 பேர் இஸ்ரேல் மக்கள் தொகை. அவருடைய மொத்த பரப்பு 20,772 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 7,21,00,000 என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்காது, 7,21,00,000. தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு என்பது 1,30,000 சதுர கிலோமீட்டர். 12 மாவட்டங்களுக்கு பாசன நீர், காரைக்கால் உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு குடிநீர் இந்த காவேரி தண்ணீர் தான். இந்த காவேரி தண்ணீரை முற்றிலும் இழந்து விட்டு நீங்க மாற்று ஏற்பாடு பண்ணுங்கன்னா ஒரு சின்ன பகுதி 77 லட்சம் மக்கள், அவங்களுக்கே கூட 40% மட்டும்தான் கடல் நீரை பயன்படுத்துறாங்க. உலகத்திலேயே அதிகமாக கடல் நீரை பயன்படுத்துறவங்க இஸ்ரேல், வெறும் 40% தான். இந்த தண்ணீர் பிரச்சனையெல்லாம் அவங்க என்னன்னா, 1979 அவங்க ஜிடிபி 6% இருந்தது, இன்னைக்கு 2.5% குறைஞ்சு போச்சு. இஸ்ரேல்ல விவசாயத்தை அதிகம் பண்ண முடியல, தண்ணீர் பிரச்சனை தான் இல்லாதனால. இப்ப என்ன பெரிய முற்போக்கா முன்னேறி இருக்கு, அது ஒரு சின்ன பகுதி, நம்ம ஒரு மாவட்ட அளவு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு தஞ்சாவூர் மாவட்ட அளவு கூட கிடையாது இஸ்ரேல். அதை வைத்துக் கொண்டு நீங்க ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் சொல்றேன், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட அளவு கூட கிடையாது. அதை வைத்துக் கொண்டு ஒரு மாடல் அவர் சொல்றாருன்னா, இவருக்கு ஒரு கெட்ட நோக்கம் இருக்கிறது. தமிழர்களை வீழ்த்தி பணிய வைத்து வைக்கணுமே தவிர, தமிழர்களை புரிய வைத்து இணைத்துக் கொள்வது அல்ல. இது தமிழர்களை பணிய வைக்க உத்தி தான் டெல்லியில காங்கிரஸுக்கும் அதுதாங்க, பாஜகவும் அதுதாங்க. அது வெளிப்படையா பேசுறாரு சுப்பிரமணிய சாமி, வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா இஸ்ரேல் திட்டம் என்பது எந்த வகையிலும் இங்க பொருந்தாது. அது கீழே இருந்து தண்ணி மேல ஏத்தணும்னா, நீங்க கல்லணைக்கு என்ன வரும், நீங்க காவிரி பூம்பட்டினத்துல இருந்து தண்ணீரை எடுத்து ஏத்தணும்னா, கல்லணை அங்கிருந்து ஒரு 60 அடி உயரத்துல இருக்கு, 60 அடி உயரம் தண்ணி கொண்டு முடியுமா நீங்க? எவ்வளவு ஒரு மோசடியான ஒரு ஆலோசனை பாருங்க, எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. எதிர்த்து சொல்றாரு பாருங்க, பாருங்க நான் சொல்றேன்னு நம்ம வழக்கறிஞர் நினைப்பாரு. ஆப்போசிட்ஸ் இங்க பாருங்க, யூ வில் கெட் சோ மச் வாட்டர் தட் யூ கேன் பம்ப் இட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி காவேரி.
எதிர் திசையில கொண்டு போகலாங்கிறாரு. அது பம்பு செட் வச்சு கொண்டு போனாக்க எவ்வளவு மின்சாரம் இருக்கா? இங்க என்ன வகையில சாத்தியம் நான் கேட்கிறேன். பங்களாதேஷுக்கு கங்கையார் போகுது, சொல்லுங்களேன். பங்களாதேஷ் வந்து சுத்தி கடல் தான் இருக்கு. எதுக்காக நாங்க கங்கை தண்ணீர் போகணும்? இந்தியாவில தண்ணி வறட்சியா இருக்கு, பங்களாதேஷ் வந்து கடல் நீரை சுத்திகரிச்சுக்கட்டும் என்று சுப்பிரமணிய சாமி சொல்ல தயாரா? பங்களாதேஷுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அது மாதிரி சொல்ல தயாரா? இந்த பாழ்பட்ட தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஆளை சொல்லுவார் அவரு, வேற எதுக்கு சொல்லுவார் அவரு? அடுத்ததாக இது திணிக்கப்பட்டதுங்கிறார். இந்த ஒரு கருத்து மிக மோசமானது. கர்நாடகாவை suffered a lot during the British period, particularly in irrigation, whereas Tamil Nadu as a presidency prospered. சென்னையில வெள்ளக்கார ஆட்சியில் ஒரு மாகாணம் இருந்ததுனால தமிழ்நாடு வந்து நலன்களை பெற்றது, அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. ரெண்டு பக்கத்து அதிகாரிகள், ரெண்டு பக்கம் வெள்ளக்காரன் தான். கர்னல் ஆர்ஜே சாங்சி என்பவர் தான் முதல்ல இந்த திட்டத்தை போட்டாள் வெள்ளக்காரன். இங்க வந்து நமக்கு ஜே ஹவுலி அப்படிங்கிற இருந்தாரு. இவங்கெல்லாம் பேசி 1924 ஒப்பந்தம் ஆகுது. 24 ஆண்டு பிப்ரவரி 18. கண்டிப்பா ஒரு இடைவெளிக்கு பிறகு நான் அடுத்த சுற்றுல இதை நீங்க எப்படி கர்நாடகம் வறட்சியானதா இல்ல இந்த 24 ஒப்பந்தம் திணிக்கப்பட்டதல்ல. கண்டிப்பா அது கர்நாடக சார்பிலே அதுக்கு பாராட்டிருக்காங்க, மைசூர் மகாராஜா காலத்து சார்பிலே. அது மட்டும் பிறகு சொல்லிடுறேன். ராமநாதன் சார், இப்ப சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி வந்து முரண்பாடுகளின் மூட்டையா இருக்கிறாரு, பல்வேறு விஷயங்கள்னு. இப்ப அதுல அடிப்படையில் இன்னொன்னு சொன்னார். அதாவது சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு வந்து இந்த உழைக்கும் மக்களை பற்றிய ஒரு கவலை கிடையாது. இன்னும் சொல்ல போனா உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையோட இருக்கிறது என்னுடைய மனநிலை தான் அப்படின்னு விவசாயிகள் வாழ்க்கையை வந்து இப்படி பாக்குற ஒரு கான்செப்ட். இல்ல, இந்த குற்றச்சாட்டை யாரவனாலும் இந்த மாதிரி சொல்லிடலாம். 19 யாரவனாலும் இது உழைக்கும் மக்களுக்கு எதிரான கூலி கொடுக்காதவங்க, அந்த மாதிரி வணிக நிறுவனங்களை நடத்துபவர்கள் யாரவனாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்து விடலாம். அது வந்து ஒரு பொழுதுபோக்கு. இன்னைக்கு வந்து யாரை வேண்டுமானாலும் இது வந்து உழைக்கும் மக்களுக்கு எதிரான, இதுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் என்ன இந்த டாபிக்ல என்ன இருக்கு? விவசாய மக்கள் உழைக்கும் மக்கள் இல்ல, விவசாய மக்கள் பராசக்தி நானே பாதிக்கப்பட்டேன் திருவாரூர்ல விவசாய மக்கள் இப்ப அவரு கர்நாடகத்துக்கு ஆதரவாக கூட பேசுவதாக உழைக்கும் மக்கள் அதாவது கர்நாடகத்துக்கு ஆதரவாக அவர் பேசுவதாக கூட வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் அங்கே உழைக்கும் மக்கள் இல்லையா? அப்படி பார்த்தா கர்நாடகத்தில் உழைக்கும் மக்கள் இல்லையா? வர்க்கம் கிடையாது, தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு தான் பாக்குறோம். அதனால உழைக்கும் மக்களுக்கு எதிரானவர் என்ற கூற்று வந்து ஒரு பொய்யான, அதாவது அது முரண்பாடான தவறான கூற்று அப்படின்னு சொல்றதுக்கு தான் வரேனே தவிர இது வந்து உழைக்கும் மக்களுக்கு எதிரான. அதனால இந்த டாபிக் இது வந்து ஒரு ஈஸியான எளிதான ஒரு சேற்றைவாரி இறைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லிடலாம். இருக்கலாம். அதாவது ஒரு ஐயா சொல்லும் போது தெளிவா சொன்னாங்க, மேகதாது அணையை வந்து கட்டுவதை தடுக்க கூடாது, அது மாதிரி அந்த பம்பு செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து ஒரு 6 இடத்துல கடற்கரை ஓரமாக நீங்கள் வந்து அந்த கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம் இப்ப நரிப்பியூர்ல ராமநாதபுரத்துல போட்டிருக்கு, கடலாடியில போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க ஒரு 6 இடத்துல தஞ்சை டெல்டா மாவட்டங்கள்ல போட்டீங்கன்னா குடிதண்ணீருக்கு, அதாவது நீங்க வந்து மேல் நோக்கி கூட அந்த குடிதண்ணீருக்கு நீங்க பம்பு செஞ்சு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாரு தவிர அது விவசாயத்திற்கு இல்ல. நீங்க பம்பு செட்டு வச்சு அந்த அப்ப விவசாயம் இல்ல, விவசாயத்திற்கு வேற, விவசாயத்திற்கு சொல்லல. அவர் வந்து குடிதண்ணீருக்காக நீங்கள் பம்பு செஞ்சு அனுப்பும் போது நீங்க மேல் நோக்கி கூட அனுப்பலாம். ரிஸ்க் எடுக்கணும். எல்லாமே இந்தியா அங்க உள்ள இந்தியர்களுக்கு ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க? ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2 பக்கமுமே பாசன வரம்பை வந்து அதிகப்படுத்தி கொண்டு விட்டார்கள். அதுதான் காரணம். அதாவது உண்மையாகவே இரண்டு பக்கமுமே, அதாவது சுதந்திர 1947 இருந்த பாசன வரம்பு கிடையாது. 1947க்கு பின்னால அவர்களும் பாசன வரம்பை அதிகப்படுத்தி கொண்டார்கள், நாமும் அதிகப்படுத்தி கொண்டோம். இதுல என்னன்னா மேகதாதுவுல ஒரு சாதாரண மனிதன்ட்ட, அதாவது தமிழ்நாடு கர்நாடகா இல்லாத ஒரு மனிதனிடம் போய் கேட்டால் நீங்க வந்து ஒரு 200 டிஎம்சி மழை காலத்துல, ஐயா சொன்னாங்க பில்லிக்குண்டிலிருந்து வர பில்லிக்குண்டு வரையும் உள்ள தண்ணீர் அவர்கள் தர வேண்டிய தண்ணீர் ஒரு 192 டிஎம்சி தான். அதற்கு பின்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 டிஎம்சி நம்முடைய பகுதியிலேயே கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த 200 டிஎம்சியை நாம வீணாக்கி விட்டோம் என்று சொன்னால், அப்போ ஒரு சாதாரண மனிதனிடம் மேகதாதுல வந்து அணை கட்டி, ஐயா இப்போ ஒரு பட்டிமன்றம் நடத்தி காவிரி தண்ணீரை வீணாக்கும் உரிமை தமிழனுக்கு உரியதா அல்லது கர்நாடகத்திற்கு உரியதா அப்படின்னு பட்டிமன்றம் வச்சா சாதாரணமா மனிதன் என்ன சொல்லுவான்? ஒரு மகாராஷ்டிராக்காரன் என்ன சொல்லுவான்? ஹரியானாக்காரன் என்ன சொல்லுவான்? யாரா இருந்தாலும் யாராவது ஒருத்தன் பயன்படுத்தணும் ஐயா, யாராவது ஒருத்தன் கர்நாடகாக்காரன் பயன்படுத்தணும் அல்லது தமிழ்நாட்டுக்காரன் பயன்படுத்தணும். 2 பேரும் இல்லாம வங்காள விரிகாட பயன்படுத்தினால்
இது யாருக்கு லாபம் என்ற அடிப்படையில தான் அவர் கருத்து சொல்றாரே தவிர, அதனால நீங்க இங்க தமிழ்நாட்டுல நீங்க இன்னைக்கு நாளைக்கே சொல்லுங்க. இப்ப கர்நாடகா தண்ணி தரக்கூடாதுங்கிறது சுப்பிரமணிய சாமியின் குரல் அல்ல, பிஜேபியின் கருத்தே அதுதான். நான் அப்படி ஏதாவது சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லலங்க. அப்படி சுப்பிரமணிய சாமியும் சொல்லல, பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி சொல்லல. என்ன சொல்ல வர்றாரு? அதாவது தண்ணீரை எங்க வருது அங்கதான் சொந்தம்ன்றாரா? தண்ணி எங்க தொடருது அங்கதான் சொந்தம்ன்றாரா? பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. நீங்க முழுவதும் பேசுறீங்க, எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை தாக்கி பேசுறீங்க. தண்ணீரை தப்பு தப்பா பேசினா குறுக்கிட்டு அந்த மாதிரி இல்லங்க. அந்த நீங்க அப்படி தவறாத்தான் நீங்க பேசுறீங்க. அதனாலதான் நம்ம குறுக்கிடாம என்னுடைய சுற்று வரும்போது பேசுறேன். நீங்க இன்னைக்கு காவிரிய இன்னைக்கு ராமநாதபுரம் பெரிய கண்மாயில சேர்ப்பதற்கு இதுல வைகை அணையோடு சேர்க்கின்ற திட்டத்தை நீங்க கொண்டு வாங்க, அல்லது தாமிரபரணியோடு சேர்க்கின்ற திட்டத்தை கொண்டு வாங்க. ஏனென்றால் இங்கே உள்ள தண்ணீர் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும், எங்கேயும் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒரே இடம். இப்ப தமிழ்நாட்டில் நீர் திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள், விவசாயத்துக்கான திட்டத்துல தமிழக அரசு கவனக்குறையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய வறட்சி இருக்கு அப்படிங்கிற அவரோட வாதம் சரியா? இல்ல, இது எந்த விவரமும் சொல்லாம ஒரு யூகமா சொல்றாரு வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள். என்னன்னா, தமிழ்நாட்டில் கிடைக்கிற 227 டிஎம்சியா 200 டிஎம்சியா வேஸ்ட் பண்ணிட்டாங்கிறாரு. அதுக்கு என்ன கணக்கு, யார் சொன்னாங்க அந்த புள்ளி வரத்தை? எந்த வல்லுநர் சொன்னாரு? எங்க இருந்து எடுத்தாரு? இல்ல போன இதுல 2000 கனஅடிக்கு மேல போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. போன தடவை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வாங்கினாங்க. போன மழைக்காலத்துல கூட 2000 கனஅடி தண்ணீர் கடலுக்கு போனது அப்படின்னு சொன்னார். இல்ல போன தடவை ரொம்ப மழை குறைவு தான், மழை குறைவு. 2000 கனஅடிங்கிறது ஒரு பைப்ல வர தண்ணி இல்ல, ஒரு போன தடவை அதாவது ஒரு மாசத்துக்கும் என்னமோ கணக்கு சொல்லி ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டாங்க. நான் சொல்லிடுறேன், தயவு செய்திருங்க. 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 ஆண்டுக்கு பிறகு, 2005க்கு பிறகு 2013ஆம் ஆண்டு தான் மேட்டூர் அணை நிரம்பி கொஞ்சம் கடலுக்கு தண்ணீர் போனது. வேற எந்த ஆண்டும் கடலுக்கு தண்ணீர் போகவில்லை. 2005ல இருந்து 2013 தான் மேட்டூர் அணை நிரம்பினது. அதனால வேஸ்ட் பண்ணலாம் கிடையாது. இந்த நடுவர் மன்றம் 227 டிஎம்சி தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்குது என்று முடிவு பண்ணியது தவறு என்று அந்த தீர்ப்பை நாங்கள் கொளுத்தி கைதானோம். அது மிக தவறான தீர்ப்பு. அதாவது அமராவதி, பவானி, நொய்யல் இதன் வழியாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க. நொய்யல் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் பயன்படுத்த முடியாது. சாயப்பழக்க உரத்துப்பாளையம் அணையோட நின்று போச்சு, பேரோட நின்று போச்சு. அமராவதியில அவ்வளவு தண்ணியே கிடையாது, பவானில அவ்வளவு தண்ணி கிடையாது. வேற எங்க தண்ணி கிடைக்குது? 227 டிஎம்சி கணக்கு பண்ணி தப்பு. அதனால 200 டிஎம்சி வேஸ்ட் பண்ணாங்கிறதெல்லாம் நம்மை நாமே வீழ்த்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு வாதங்களே தவிர புறநிலை உண்மை இல்லை. அதற்கு எந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியினுடைய சான்றும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீர்கள், எந்த சான்றும் கொடுக்காமல் பேசுகிறீர்கள். அது நான் மன்னிக்கணும், அவதூறு. அது 200 டிஎம்சி தண்ணீர் வேஸ்ட் ஆகுது தமிழ்நாட்டில் சொல்வது அவதூறு. அடுத்ததாக நான் சொல்றேன், பாசன வரம்பை அதிகப்படுத்தி விட்டாங்க. என்ன பாசன வரம்பை அதிகப்படுத்திட்டாங்க? தமிழ்நாட்டில் 2 வாய்க்கால் 47 பிறகு வெட்டினதுங்க. புள்ளம்பாடி வாய்க்கால் 1, காவேரி மேட்டு உயர்மட்ட கால்வாயின்னு 1. இதெல்லாம் சும்மா மொத்தமே ஒரு 4000 ஏக்கருக்குள்ள இருக்கும். கர்நாடகா பாசன உற்பத்தி, கர்நாடகா தான் என்ன பண்ணாங்க? ரெண்டு பக்கமே தான் சொன்னா, ரெண்டு பக்கமும் தான் நம்ம காவேரியில ஒரு 6000 7000 ஏக்கர் அதிகப்படுத்தி இருப்போம். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. 24 ஒப்பந்தத்துக்கு பிறகு அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவர்கள் 6 லட்சம் ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு 18 லட்சம் ஏக்கராக உயர்த்தி விட்டார்கள். நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்புல சொன்னது என்னன்னா 11.5 லட்சம் ஏக்கருக்கு மேல உயர்த்த கூடாது. என்ன வரம்பு கட்டினா உனக்கு அதுக்கு மேல நீ எக்ஸ்பேண்ட் பண்ண கூடாதுன்னு. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க? இறுதி தீர்ப்புல 18 லட்சம் ஏக்கர் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்ப இந்த புதுசா மேகேதாட்டு அணைகள், ராசிமலை அணைகள் மூலம் என்ன சொல்றாங்க? புதுசா 11.5 லட்சம் ஏக்கர் நாங்க பாசனத்துக்கு கொண்டு வர போறோம்னு சொல்றான். இதையும் தமிழ்நாட்டை சமப்படுத்துவது என்பது அறமா, தர்மமா, நியாயமா? இதுதான் பாஜக கண்காணிப்பு குழு ஏக்கரை பத்தி நான் சொல்லவே இல்லை. 2 பக்கமும் அப்படின்னு சொன்னதை தவிர ஏக்கர் கணக்கை நான் சொல்லவே இல்லை. ஏக்கர் கணக்கை சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவனை ஒரு தமிழ்நாட்டு தண்ணீரை திருடி கொண்டார்கள். கண்காணிப்பு குழு எவ்வளவு பாசன வசதிகளை விரிவாக்கம் பண்ணிருக்காங்கன்னு கண்காணிப்பு குழு போட்டாங்க. அவங்க அபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. கர்நாடகா அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது உச்ச நீதிமன்றத்தில் 5000 ஏக்கர் நிலம் தான் நாங்க பாசன விரிவாக்கம் பண்ணிருக்கோம் சொல்றாங்க. ஆனா கண்காணிப்பு குழு அபிடவிட் போட்டாங்க 900 ஏக்கர் நிலம் பாசன விரிவாக்கம் பண்ணிருக்காங்கன்னு. ஐயா சரியா சொன்னாங்க. பிஜேபியினுடைய ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தான் சுப்பிரமணிய சாமி.
அவர் வந்து லாப நஷ்ட கணக்கோடு இருக்கக்கூடியவர். எப்பவுமே எதுவா இருந்தாலும் லாப நஷ்ட கணக்கு. இன்னைக்கு கூட பிஜேபி எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எதுல தெரியுமா? பிரான்ஸ்ல மோடி அவர்கள் போட்ட அந்த ரஃபேல் ஜெட் ஃபைட்டர் இருக்குல்ல, அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவா டிஃபென்ஸ் இல்ல இன்டர்மீடியேட் இருப்பாங்க. இவருக்கு நல்ல பழக்கம், இடைத்தரகராக இருந்து பல ஆண்டு அனுபவித்தவர். ஆனா பிரைம் மினிஸ்டர் பேசுனால அந்த இடைத்தரகு வராம போயிடுமோ என்றதுக்காக அதை எதிர்த்து இருக்கிறார். இன்னைக்கு சால்வ் ஆயிட்டார். இப்படி லாப நஷ்ட கணக்கு போடுவார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஏன் டீசாலினைசேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக்கல் ஏன் தெரியுமா சொல்றாரு? அதுல கூட ஒரு லாப நஷ்ட கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டீசாலினைசேஷன் பிளான்ட் எத்தனை பேருக்கிட்ட இடைத்தரகு பார்த்துட்டாரு நமக்கு தெரியும். கண்டிப்பா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கர்நாடக அரசாங்கம் செய்யலாம், மத்தவங்க செய்யலாம். ஒரு திட்ட அறிக்கையில நிதிநிலை அறிக்கையில கர்நாடக அரசாங்கம் திட்ட அறிக்கை தயாரிச்சு 25 லட்சம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மேலாண்மை வாரியத்துக்கும் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கும் 2007 தீர்ப்பு வந்த பிறகு கூட 2013 தான் கெசட்ல போட்டாங்க. இன்னை வரையில மேலாண்மை வாரியம் இருக்கல. ஆனா ஒரு அணை கட்டணும்னா மத்திய நீர்வளத்துறையும் வனத்துறையும் அனுமதி கொடுக்கணும். ஆனா மத்திய நீர்வளத்துறையும் ஒரு அமைச்சர் இருக்கிறார். ஏன் இதுவரையிலும் நாங்க இனிமே நிச்சயமாக அவர்கள் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கினாலும் கூட, திட்ட அறிக்கைக்காக 25 ஒதுக்கினாலும் கூட நாங்கள் இதற்கு நிச்சயமாக அனுமதி தரமாட்டோம் ஏன் இதுவரையிலும் சொல்லல? அதுவே எங்களுக்கு சந்தேகத்திற்கு இடமான நிலையில் இருக்குது. ஏன் மேலாண்மை வாரியத்தை அமைக்கல, ஏன் ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்கல என்கின்ற அந்த நிலைமை இருக்குது. இதற்கு தீர்வு காண ஒன்னே ஒண்ணுதான், மத்திய அரசாங்கம் வேடி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆர்டிகல் 355 என்ன சொல்லுதுன்னா, 2 மாநிலங்களுக்கு மத்தியிலே ஒரு டிஸ்பியூட் வந்தது அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 355 இன்றைக்கு கட்டளை கடிதம் அனுப்ப வேண்டும். நீ இது மாதிரி நிதி நிலையிலே இவ்வளவு லட்சம் ஒதுக்க கூடாது, இது இதற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கடிதம் அனுப்பியிருக்க. இல்லை என்று சொன்னால், அதையும் கேட்கவில்லை என்று சொன்னால் ஆர்டிகல் 356 if the president on receipt of a report from the governor or otherwise can abolish the state government என்கின்ற நிலைமையிலே இந்த அரசாங்கத்தை கலைப்பதுதான் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரே வழி. கண்டிப்பா இல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்பது இப்ப எல்லாரும் சொன்னதுல இன்னொரு விஷயம் இப்ப பிஜேபி காங்கிரஸ் 2 பேருக்குமே கர்நாடகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. ஒரு தனித்து நின்று ஓரளவுக்கான கணிசமான இடங்களையோ ஏன் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநில கட்சிகள், இந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் ஓங்கி இருக்கு. இங்க பாரதிய ஜனதா காங்கிரஸோ தனித்து இன்னொரு கூட்டணி வச்சா கூட பெரிய அளவு ஆட்சி பிடிக்கக்கூடிய நிலை இன்னும் இல்ல. இந்த ஒரு அரசியல் கணக்கு மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் தத்துவம் சார்ந்த வஞ்சம் இருக்கிறது. ஒருவர் கொண்டு தீர்ப்பார், ஒருவர் கண்டுகளிப்பார் என்கின்ற அளவுக்கு இந்த சூழல். அவர்கள் அந்த பிரச்சனையை கையாளும் பொழுதுதான் இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிற வித்தகர்களுடைய கூடாரமா பாஜக இருக்கிறது. நம்ம எவ்வளவு ஒரு உணர்ச்சிகரமான போராட்டம், இது ஒரு ஜீவாதார பிரச்சனை. இது அதுதான் ஐயா மணியரசையா தஞ்சாவூர்லேருந்து வந்தோம். நாங்கள்லாம் அந்த சோகங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள். இந்த நாட்டில் அரிசி விலை எத்தனை முறை ஏறினது? 1 ரூபாய்க்குன்னு விற்கிற அரிசி இப்போ படி அரிசி எல்லாம் சொல்லி இன்றைக்கு கடையில் விற்கிற அரிசி எவ்வளவு விலை விற்குது? அதை உற்பத்தி செய்கின்றவன் சோறு இல்லாமல் சாகிறான்ங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான சூழல். இதற்கு சுத்திகரிக்க போகிறோங்கிறாங்களே. நான் இப்போ நாளை மறுநாள் கூட அரபு நாட்டுக்கு போக போகிறேன். அங்கே பல முறை சென்று பார்த்திருக்கிறோம். தண்ணீர் பெட்ரோலை விட விலை அதிகம். பெட்ரோல் அதிகமாக விளைகிறது என்பதற்காக மட்டுமல்ல, தண்ணீரின் அந்த சுத்திகரிப்பினால் வருகின்ற விலை அது. பெட்ரோல் அதிகமாக பெட்ரோலியம் விளைகிறது. ஆனால் பெட்ரோலுடைய விலை தண்ணீரின் விலையை விட குறைவுதான், மிக குறைவு, பல மடங்கு குறைவு. தண்ணீரின் விலை பெட்ரோல் விலையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அது சுத்திகரிப்பால் வருகின்ற விலை. அதை வாங்குகின்ற தகுதியிலே தமிழினம் இருக்கிறதா? ஐயா சொன்னாங்களே, 1 லிட்டருக்கு அது 1 ரூபாயை கேட்குது. அப்படிங்கும் பொழுது இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தவன் நொந்து நொடிஞ்சு போயிருக்கிறான். கொடுத்த கடனை திருப்பி கேட்கும் பொழுது அவன் அற உபதேசம் பண்றான். நீ உன் பணத்தை எப்படிலாம் உதாரித்தனம் பண்ண, நீ இப்படிலாம் வீணாக்கிட்டியே, இப்படிலாம் வாழ்க்கையில விழுந்து போயிட்டியே அப்படின்னா, நான் கொடுத்த பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அற உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழர்கள் எப்படி தண்ணீரை வீணாக்கி விட்டார்கள்? ஐயா கேட்டாங்களே, ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குது. அதாவது வடகிழக்கு பருவமழை நமக்கு தேவைக்கு அதிகமாக பெய்து கடலில் வீணாவதும், தென்மேற்கு பருவமழை தேவையான அளவு கூட கிடைக்காததும் நம்முடைய நிலை. நம்ம உள்ளுக்குள்ள பல நீர் மேலாண்மையில நாம் மிகவும் முன்னேற வேண்டியிருக்கிறது.
வைகை அணை இருக்கிறதே, வைகை நதி கடலை தொடாத நதி. ஆனால் வைகை நதியுடைய பாதை இருக்கிறதே, அது தேனி மாவட்டம் அந்த பக்கம்லாம் உள்ள போய் கண்மாய்களை நிரப்பி நிரப்பி மீண்டும் வந்து சேரக்கூடிய அழகு உடையது. அது அந்த கண்மாய்களாம் நிரம்பாம அடைஞ்சு கிடக்குது. 10 ஆண்டுகளில் கடந்த 30-40 ஆண்டுகள் நீர்நிலைகள் நம்ம பாழ்படுத்திருக்கோம். எல்லாம் சரி, அதெல்லாம் சரி செய்வோம். அதற்காக நம்ம அந்த உரிமையை விட்டுறணுமா? இது எவ்வளவு கொடுமையானது. இந்த காவிரி நீரை வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதே யானை யானை அழகர் யானைன்னு சொல்லி கொடுக்கும் போது கட்டி கரும்பை முறிக்கும் யானை காவேரி தண்ணீரை கலக்கும் யானைன்னு குழந்தை பருவத்திலே இந்த காவிரியோட உறவை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். காவிரியோட அது மதம் சாதியெல்லாம் கடந்து காவிரி நதியோடு நான் வந்து ஒரு நதியின் சடலம்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். எங்க ஓடம் போக்கி ஆறுன்னு பேர், திருவாரூர்ல இருக்கிற 6 பேர், ஓடம் ஓடி ஆறு நீங்க சும்மா இருக்குது. இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் சார்பாக நம்ம பேசுறோம். இதுல மதம் இல்லை, ஜாதி இல்லை, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை உரிமைகளை நம்ம கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட பெரிய எதிரில் நதியை எதிர் திசையில் ஏற்றதான் நினைக்கிறவங்களுடைய மதிக்கெட்டு போச்சா நதி கெட்டு போச்சான்னு பார்க்கணும். இவர்கள் இங்கே கடல் நீரை சுத்திகரித்து எதிர் திசையில் ஏற்றி விடுவார்கள் என்று சொன்னால் மலையில் நதிகள் ஏறாது. பாஜகவுடைய சதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போ இதுல ஐயா அழகா மணியரசன் ஐயா தொடக்கத்திலே சொன்னாங்க. இதில் பாஜகவை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் ஏற்றுக்கொள்ளல, நீங்க கேட்டீங்க ஐயாட்ட, நம்ம அருமை தோழர் வழக்குரைஞர் ராமநாதன் கேட்டீங்க, நீங்க பாஜக தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்றீங்களான்னா கொடுக்க வேணாம்னு சொல்லலைங்கிறாரு. அப்புறம் யாரை ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறார்? அந்த பேரறிஞரை. எந்த பேரறிஞரை? தண்ணீரை தலைகீழ ஏற்றிடலாம் நினைக்கிறார் அல்லவா, அந்த பேர். ஏன்னா இவங்க அரிசி எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்கிற ஆட்கள். இவர்கள் சேற்றில் கால் வைத்தவர்கள் அல்ல, இவர்கள் உழைக்கும் மக்களோடு உறவுடையவர்கள் அல்ல, உணர்வுடையவர்கள் அல்ல. அந்த மக்களை வஞ்சிப்பதில் இன்பம் காண்பவர்கள், சாடிஸ்ட்னு சொல்லலாம். அது அவன் உழவன், அவ்வளவு கஷ்டப்படுறான். அவன் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், மேலாடையே கழட்டினார், சட்டையும் கோட்டும் போட்டு பாரிஸ்டர் படிச்சுட்டு வந்தவர் மதுரைக்கு வந்து ஒரு விவசாயியை பார்த்தவுடன் தன் கோலத்தையே மாற்றிக்கொண்டார். இது தமிழ்நாடு காந்தி மீது ஏற்படுத்திய தாக்கம். தன்னுடைய கோட்டு முழுவதும் மோடி 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 மோடின்னு அடிச்சு வச்சிருக்கிறார் பார்த்தியா. அவர்களுக்கு இந்த உணர்வுகள்லாம் புரிந்து கொள்வதற்கான மனம் இருக்கிறதான்னு தெரியல. இங்க எத்தனை தற்கொலைங்க, எவ்வளவு விவசாயிகளை விட எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான். அப்போது காவிரி நீரோட்டமே கவலைக்கிடமானால் தேசிய நீரோட்டம் தெளிவாக ஓடுமான்னு வைரமுத்து அந்த காலத்தில் எழுதினார். அவருடைய அந்த நாவல்ல வந்த லாபத்தை கூட பாதிக்கப்பட்ட விவசாய தற்கொலை செய்தவர்களுக்கு வழங்கிய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது எந்த தொழிலில் ஈடுபட்டவன் ஒரு தொழிற்சாலை நடத்தி நட்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்னு பார்க்கிறோமா? அப்போது விவசாயிகள் தான் தற்கொலை செய்திருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த பக்கம் போனால் மராட்டியத்தில். இந்தியாவில் 14 பெருநதிகள் பல மாநிலங்களை கடந்து ஓடுகின்றன. 44 நதிகள், அதில் வந்து 10க்கும் மேற்பட்டவை சில மாநிலங்களை கடக்கின்றன. ஆகவே இதை தீர்த்து வைக்க வேண்டியது நாடாளுமன்றத்துடைய உரிமையா இருக்குது. நதிகளை தேசியமயமாக்கி நிரல்படுத்த வேண்டியவர்கள் தங்கள் கடமையில் தவறி வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி அதுல மிக குறைவாக இருக்கக்கூடிய தமிழினத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமாக. உங்கள்கிட்ட நான் கேட்பது, இப்ப பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இடதுசாரி தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் தஞ்சாவூர் பகுதியிலும் இருக்கிறாங்க, உங்களோட சேர்ந்து நிக்கிறாங்க. கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க உள்ள கன்னர்களோட இணைந்து கொண்டு தனி தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து இதை வெறும் இன பிரச்சனையா பார்க்காதீங்க, தமிழ் தொழிலாளர்கள் கர்நாடக தொழிலாளர்கள் பாருங்க, இவனும் பாட்டாளி அவனும் பாட்டாளி, இந்த விஷயத்துல பாருங்க. ஆக இதுல ஏதோ 2 சைடுமே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இடதுசாரி. நீங்க பிஜேபி காங்கிரஸ் விடுங்க, இடதுசாரி தோழர்களே என்ன சொல்றாங்க, அங்குள்ள விவசாய சங்கங்கள் எல்லாருமே அங்க தண்ணி தேவைங்கிறத உணர்ந்துதான் அவங்களும் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க அப்படி சொல்றதுல உண்மை இருந்தால் அந்த கர்நாடக தொழிலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்களும் தமிழ்நாட்டு தொழிலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்களும் சேர்ந்து கூட்டா ஒரு முன்மாதிரியா இப்படி இந்த காவிரி பிரச்சனை தீர்த்துக்கலாம்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இப்ப சிபிஎம் சொல்றாங்க, சிபிஎம் உடைய கர்நாடக மாநில செயலாளரும் தமிழ்நாடு மாநில செயலாளரும் சேர்ந்து நாங்க உழைக்கும் வர்க்கத்துக்காக நிக்கிறோம், 2 பேரும் உழைக்கும் வர்க்கம் தான், இனம்லாம் கிடையாது, எனவே இப்படி இந்த பிரச்சனை தீர்த்துக்கங்க என்று ஒரு மாடலா 74ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை உருவாச்சு. 1974 இன்று வரை ஏன் அப்படி இந்த கட்சியை கொடுக்கல? கொடுக்க முடியாது. தங்களால் ஒத்துப்போக முடியாத ஒன்றை எங்களை போல் உரிமைக்காக போராடுவதை பார்த்து சொல்லுவது வந்து எங்களை காட்டிக் கொடுக்கின்ற இன துரோகம். நீங்கள் உண்மையில் அப்படி தொழிலாளி வர்க்கத்தின் சிறந்த பிரதிநிதிகளாக இருந்தீர்களே ஆனால், சிபிஎம் மாநில செயலாளர் கர்நாடகா,
சிபிஎம் மாநில செயலர் தமிழ்நாடு 2 பேரும் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த ஃபார்முலா படி இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல யோக்கியதை உண்டா? இதுவரை முடிந்திருக்கிறதா? சிபிஐயோ சிபிஎம்மோ யாராவது முடிந்திருக்கிறதா? உங்களால் ஏன் முடியவில்லை? ஏனென்றால் உங்களால் நீங்கள் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்க தயார். தமிழ்நாடு சிபிஎம், தமிழ்நாடு சிபிஐ தமிழினத்தை காட்டிக் கொடுக்க தயார். ஆனால் கர்நாடக சிபிஎம், கர்நாடகா சிபிஐ, அதே போல கேரளா சிபிஐ, கேரளா சிபிஎம் அவர்கள் இனவெறியை கைவிட மாட்டார்கள். முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்று அச்சுதானந்தன் பொலிட் பூரோ மெம்பராக இருந்தவர், சிபிஎம் உடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், உடைக்க வேண்டும் என்று மனித சங்கிலி நடத்தினாரே. தொழிலாளி வர்க்கமா அது முதலாளி வர்க்கமா? யாரை ஏமாற்றுவதற்காக சிபிஎம் இடதுசாரிகள் இங்கே வந்து தொழிலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் என்கிறீர்கள்? நீங்கள் தமிழின துரோகிகள் இடதுசாரி போர்வையிலே. ஆனால் உங்களுடைய கவுண்டர் பார்ட், உங்க ஆட்கள் கேரளாவிலும் கர்நாடகத்திலும் இனவெறியை தூண்டுகிறார்கள். நான் இனப்பற்றை தவறு என்று சொல்ல மாட்டேன், இன உரிமை போராட்டம் தவறு என்று சொல்ல மாட்டேன். கேரளாவிலே சிபிஎம் நடத்துகிறது இனவெறி, மலையாள இனவெறி போராட்டம். தமிழர்களை அடித்தார்கள். 2011ஆம் ஆண்டு தமிழர்களை அடித்தார்கள். அச்சுவானந்தன் கண்டித்தாரா? சிபிஎம் பிரகாஷ் காரத்துக்கு கண்டித்தாரா? ஐயப்பசாமி கோயில் சாமி கூட போன தமிழர்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? கேரளாவில் அடித்தார்கள். எந்த சிபிஎம் கண்டித்தது? ஆல் இண்டியா சிபிஎம். யார் தடுத்தார்கள்? ஊக்கப்படுத்துகிறார்கள். 1991 டிசம்பரிலே கர்நாடகத்திலே தமிழர்கள் அடித்தார்கள். அப்பாவி தமிழர்களை, தமிழர்கள் என்பதற்காக அடித்தார்கள். 2 லட்சம் பேர் அகதிகளாக ஓடி வந்தார்கள். எந்த சிபிஎம் போய் தலையிட்டது? இல்ல, அப்ப அவர்களுக்கு என்ன வாக்கு அரசியல தான் அவங்களும் பாக்குறாங்களா? எல்லா தேசிய கட்சிகளும் அங்க போனாவது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இங்க வந்து இதை வச்சா ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல நம்ம அப்படி வெற்றி பெற முடியாதுன்னு தான் பாக்குறாங்க. சிபிஐ எல்லாம் குட்டி காங்கிரஸ்ங்க, குட்டி காங்கிரஸ். தி லெஃப்ட் விங் ஆஃப் தி காங்கிரஸ். காங்கிரசுக்கு சிறுபான்மை பிரிவு இருக்கு, காங்கிரசுக்கு வந்து ஹரிஜன பிரிவுன்னு வச்சிருக்காங்க, மகளிர் பிரிவு வச்சிருக்காங்க. காங்கிரசுக்கு ஒரு இடதுசாரி பிரிவு இருக்குது, அதுதான் சிபிஎம் சிபிஐ. கண்டிப்பா. அப்ப நீ காங்கிரஸ் பிஜேபி இந்த விஷயத்துல இருந்து நீங்க வேற எதுவும் உள்ள அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பிஜேபிக்கு வந்து பிஜேபி காங்கிரஸ் ஒரே நிலைப்பாடு தான். தமிழ் இனத்தை இந்திய துணைக்கண்டத்தில் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு இவனுக்கு எல்லாத்தையும் பறிச்சு இவனை நம்மை அண்டி வாழ்வக்கூடியவனாக, தொண்டாந்து வாழ்பவனாக இருக்க வேண்டியது, சம உரிமை உள்ளவனாக தமிழர்களை வைச்சா நம்மளை மிஞ்சிருவானோ என்று. இந்த இடத்தின் மீது மட்டும் தேசிய கட்சிகளுக்கு இவ்வளவு கோபம்? இந்த தமிழ் இனம் வந்து உலகத்திலே முதலில் தோன்றிய இனம், முதல் செம்மொழி வைத்திருக்கிறது. சமஸ்கிருதத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு மொழி இதுதான். சமஸ்கிருத கலப்பு இல்லாம இயங்கக்கூடிய ஒரே ஒரு மொழி இதுதான். சங்க காலத்திலிருந்து ஆரியத்தை எதிர்த்து வந்தது தமிழ் இனம் தான். அந்த இன போராட்டம் தான் இப்பொழுது நடக்கிறது. சிந்து செம்மொழி நகரங்களை அழித்த அதே ஆரியம் தான் கிளிநொச்சி தலைநகரத்தை அழித்தது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம். காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும், எந்த நாட்டுக்கும் சொல்றேன், காங்கிரஸ் பாஜக விட்டுருங்க, எந்த நாட்டுக்கும் ஒரு இன பிலாசபி இருந்தே தீரும். கம்யூனிஸ்ட் சீனாவுக்கும் அது இருந்தா தீரும். இனத்தினுடைய ஒரு தத்துவம் இருந்தே தீரும். இல்லையே அந்த நாட்டை கட்டுக்கோப்ப வைக்க முடியாது. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இந்து என்ற பெயரிலோ இந்துத்துவா என்ற பெயரிலோ வெளியே சொல்லிக் கொண்டாலும் ஆரிய தத்துவம் வைத்திருக்கிறார்கள். ஆரிய தத்துவம் இல்லாமல் இந்தியாவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியாது. சிபிஎம் வந்து இன அரசியலுக்கு ஆரிய தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள். எவர் ஒருவருடைய வாய் இந்திய தேசியம் பற்றி உச்சரிக்கிறதோ அவர் கால் தெரிந்தோ தெரியாமலோ பார்ப்பனியத்தில் பதிந்திருக்கிறது. கண்டிப்பா. உங்களுடைய நிறைவு கருத்து, அதாவது எல்லா தேசிய கட்சியிலும் விமர்சிச்சாலும் இந்த இதுக்கு வந்து வேற ஒரு கொள்கையும் தமிழர்கள் அடக்குது, தமிழர் விரோத அரசியலும் ஒரு நோக்கம் இருக்குங்கிறத சொல்றாரு. நிறைவு கருத்து ஆரிய திராவிட இனவாதம் கட்டுக்கதை, அதை விரிவாக ஆரியம் என்ற இனம் இல்லை என்பதை நான் வந்து உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். அது கோல்வால்கரா அதுதான் சொல்றேன். அப்படி ஆரியம் என்ற இனம் அப்படி தாராளமா பேசலாம். ஐயா அந்தரிதாஸ் ஐயா பேசும்போது சொன்னாங்க 355வது பிரிவுல நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லைன்னா 356 பிடிக்கணும். அதாவது மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி எல்லாம் அதிகமா பேசுவாங்க திராவிட கட்சிகள். ஆனா ஏதாவது ஒரு ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொன்னா 356 பயன்படுத்துங்க. 356 இல்ல எங்கேயுமே இல்ல. பொம்மை வழக்குக்கு பின்னால எங்கேயுமே பயன்படல. கர்நாடகத்திலையும் கலைச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் கலைச்சிருக்காங்க, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் கலைச்சிருக்காங்க. 356 இருந்து அமைச்சர் பெண் அமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இன்னைக்கும் சுற்றுப்புற சூழல் அந்த அமைச்சரகம் இன்னைக்கும் பெர்மிஷன் கொடுக்கல.
இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒரு கலெக்டர் மனு வருவதற்கு முன்னாலேயே கூட உடனே நாங்க இதை செய்ய மாட்டோம் செய்வோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மனு போகட்டும், மனு போறதுன்னா நாங்க சட்டப்படிதான் நடவடிக்கை. காவிரி பிரச்சனையில கர்நாடகா தண்ணி தரணுங்கிறது பாரதிய ஜனதா நிலைப்பாடு. டெல்லி பாரதிய ஜனதா நிலைப்பாடு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா தனியா எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நடுவர் மன்ற தீர்ப்பின்படி நம்ம சுப்பிரமணிய சாமி என்ன தப்பா பேசினாருங்க? தப்பா பேசலன்னு சொல்ற மாதிரி சுப்பிரமணிய சாமி மேகதாது சரின்றாரு. மேகதாது சரின்றாரு. காவேரி தண்ணீரை மறந்து விடு இல்ல மறந்து விடுன்னு அவர் சொல்லல. மேகதாது சரின்றாரு. அந்த மாதிரி மேகதாது சரின்றாரு. சுப்பிரமணிய சாமி அந்த மாதிரி சொல்லல. மேகதாது சரின்றாரு. மேகதாது சரின்றாரு. அவர்கள் காவிரி தண்ணீரை மறந்து விடுங்கன்னா சொல்லல. காவிரி தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லுங்க. மறந்து விடுங்க. இல்ல அவர் மறந்து விடுங்க சார். தமிழ்நாட்டை தண்ணீரை நீங்கள் குடிநீர் ஆக்குங்கள், அதனால நல்லது. அது சொல்றது யார் சார்? எனக்கு தெரியாதா? டீசலினேஷன் பிளான்ட் ஏற்கனவே எங்க இருக்கு, அது தெரியாதா? ராமதாஸ் சார் நீங்க தண்ணி வேணும்னு கேக்குறீங்க, சுப்பிரமணிய சார் கேட்கலாம் தான் சொல்றாங்க. தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரையும் எல்லாம் ஒரே படிச்சிருங்க. தமிழ்ல சொல்லிட்ட வழக்கறிஞர் சுப்பிரமணிய சாமி இந்த கூற்று, I don't think Tamil Nadu can resolve the water issues by fighting with Karnataka. அப்ப கர்நாடகாவோடு போரிட்டு தீர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால சுமூகமா பேசித்தான் தீர்த்து கொள்ளணும். சுப்பிரமணிய சாமி இடைச்சல்கள் வேணாம் சார், விடுங்க சார். அதாவது பணத்தை தண்ணீரா செலவு பண்ணாதீங்க கிராமத்துல சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தண்ணீரை பணம் மாதிரி செலவு பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு இக்கட்டான நிலைமை. நைல் நதி ஆப்பிரிக்காவுடைய பல மாநிலங்களுக்கு அது யாரும் தடுக்கல. ரைன் நதி ஐரோப்பாவுடைய பல மாநிலங்களுக்கு போது யாரும் தடுக்கல. அமெரிக்கால மிசிசிப்பி நதி 32 மாநிலங்களை கடந்து போகுது. எங்கேயும் பிரச்சனையே வரல. ஏன்னா ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. தண்ணீர் பகிர் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. ஏன் நம்ம நாட்டுல சிந்து நதி இருக்குது, அது பாகிஸ்தான்ல போய் நேபாளத்துக்கு போய் இந்தியாவுக்கு வருது, அங்க கூட பிரச்சனை இல்ல. பராக்கு நதி பிரச்சனை பங்களாதேஷுக்கு போய் இந்தியாவுக்கு வருது, யாரும் கட்டுப்படுத்தல. இங்க மாத்திரம் ஏன் கட்டுப்படுத்த? ராமநாதன் ஒரு கருத்து சொன்னார், அரிய கருத்து. ஒருவேளை டியூஷன் படிச்சாரா என்ன தெரியல சுப்பிரமணிய சாமி கிட்ட. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி செய்கிற இடம் அவன் பயன்படுத்திக்கிட்டே வேணாம். உற்பத்தி செய்கிற உற்பத்தி செய்யற இடம் அதுக்குதான் சொந்தம் அப்படின்னா ஆவடி டேங்க் ஃபேக்டரியில தயார் பண்ற அந்த டேங்குகளை நாங்களே வச்சுக்கலாமா? நாங்களே வச்சுக்கலாமா? என்எல்சில தயார் பண்றது 290 மெகாவாட் கர்நாடகாவும் 217 மெகாவாட் கேரளாவுக்கும் நம்ம கொடுக்காம நம்மளே வச்சுக்கலாமா? இல்ல ரொம்ப இஸ்ரேல் பாணியை இங்கு திணிக்கணும்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்தை பாஜக அப்படியே ஒரு முட்டு கொடுக்குது பாருங்க, மறுத்து கொண்டே முட்டு கொடுப்பது. ஆகவே இது காவிரி நாடகத்தின் ஒரு அங்கம், பாஜக ஆடுகிற காவி நாடகம். இந்த கர்நாடகம் ஆரம்பத்திலிருந்து நம்மை வஞ்சித்து வந்திருக்கின்றது. வேறு தேசங்களுக்கு இடைப்பட்ட தீஸ்தா நதி பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை பற்றி பேச போகும்போது பிரதமர் மம்தா பானர்ஜி அழைத்து பேசிட்டு தான் போறாரு வங்காளத்துக்கு. அப்பொழுது அந்த மண்ணின் உரிமையை மதித்து உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஆனா தமிழ்நாட்டை இவ்வளவு கேவலமாக கருதக்கூடிய இந்த போக்கு தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க பாசன பகுதியை நாம் அதிகரித்து விட்டோம். இங்க பாசன பகுதியெல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறி அங்க நெல்லு போட்டா முளைக்குமா, கரும்பு போட்டா லாபம் கிடைக்குமா, கல்லு போடு லாபம் கிடைக்கும், எஸ்டேட் போடுங்கிறான். அப்போது இதெல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட்டா மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கும் பொழுது விவசாயிகளுடைய உணர்வை புரியாமல் பேசுகிறார்கள். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று சொன்னார் வள்ளுவர். அந்த ஆணியின் மீது நீங்கள் காலை வைத்திருக்கிறீர்கள், அது தாமரையை சரியாக கிழிக்கின்ற ஆணியாக மாறும். நிறைவு கருத்துக்கு நன்றி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய கருத்து பாரதிய ஜனதாவின் கருத்தா அல்லது இவர் தனிப்பட்ட முறையில் இவருடைய கொள்கை அடிப்பில் பேசுகிறாரா என்பதில் ஆரம்பித்து இது பாரதிய ஜனதாவின் கருத்து தான், பாரதிய ஜனதாவின் கருத்தை தான் சுப்பிரமணிய சாமி அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார், அவர் தன்னிச்சையாக செயல்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்தில் தொடங்கி பாரதிய ஜனதா நண்பரும் சுப்பிரமணிய சாமியும் பாரதிய ஜனதாவும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒரு கருத்தை தான் கூறுகின்றனர் என்பதையும் இங்கு முழுமையாக பேசினர். அது மட்டுமல்ல சுப்பிரமணிய சாமி சரியான கருத்தை தான் பேசினார் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரி பிரச்சனையில் யார் வஞ்சித்தது, இந்திய அரசா கர்நாடக அரசா, யார் பாதிக்கப்பட்டது என்பதெல்லாம் குறித்து விரிவான தரவுகளுடன் ஆழமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அதே சமயம் மிகவும் ஒரு திறனாய்வு தன்மையுடன் இந்த விவாத அரங்கம் அமைந்தது என்றே நாம் நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இமயம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய விவாத அரங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு இந்த விவாத அரங்கில் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களுக்கும், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் நிறுவனரும் தலைவருமாகிய மணியரசன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகரும் வழக்கறிஞரும் ஆகிய ராமநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.